நான் ஸ்பெக்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒருவேளை லேசர் பண்ணி கண்ணு தெரியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் எங்கே நம்மகிட்ட லேசர் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. உங்களுக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ண டாக்டரே பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ் போட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ஐ ட்ரைனஸ் அப்புறம் இரிட்டேஷன் எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து கான்டாக்ட் லென்ஸோ இல்லை ஸ்பெக்ஸோ யூஸ் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லேசர் பண்ணுனா பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். லேசர் ஐ சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், வந்து என்னென்ன ஐ சர்ஜரிலாம் பண்ணலாம். சில்க் ஆர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து கான்டோரா விஷன் லாசிக் அப்படி பட்ஜெட்ல முடிகிற சர்ஜரி. இதுதான் வந்து கார்னியா. எந்த ஏஜ்ல நம்ம லேசர் ஐ சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். நீங்க உங்க கண்ணுக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்க கண்ணு எப்படி இருக்கு, அப்புறம் ஏன் நீங்க இன்னும் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் அப்புறம் எல்லாத்துலேயும் கேட்டிருந்தேன். நான் லேசர் பண்ணி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் அதில் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ காமனாக நம்ம மைண்டில் வர எல்லா கேள்விகளையும் இப்போ நான் வந்து எப்போல்லாம் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டால் வியூஸ் வராதுன்னு தெரிஞ்சே போடுவேன். அதில் இதுவும் ஒன்று. இந்த லேசர் ஐ சர்ஜரி பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட்லையும் சரி தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எந்த ஏஜில் நம்ம லேசர் ஐ சர்ஜரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். லேசர் ஐ சர்ஜரி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். சரி, 40க்கு மேலே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே லேசர் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க ஐ கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 40க்குள்ளே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 65 பார்த்தீங்கன்னா ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்போம். அதை பற்றி நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் வந்து ப்ரெஸ் பயோபியோ அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும். சில ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ண டாக்டரே பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ் போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கே டவுட் வரும், இவங்க ஏன் வந்து லேசர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில் என்ன அப்படின்னா, நமக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ 40 வயசுக்கு மேலே பண்ணாலுமே சரி பவருங்கிறது அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜுங்கிறது ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ லேசர் பண்ணாலுமே சரி அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்து அவங்க கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம், எனக்கு வந்து இப்போ பவர் 5 இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் வந்து பவர் 5 இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து நான் லேசர் ஐ சர்ஜரி பண்ணி என்னோட 5 இருக்கிற பவர் வந்து 0 கொண்டு வந்துடுறேன். அப்போ வந்து என்னோட கிட்ஸுக்கு வந்து பவர் 0ல் இருக்குமா இல்லை -5ல் இருக்குமா? ஸோ அவங்களுக்குமே வந்து ஃபியூச்சரில் பவர் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும். ஸோ லேசர் ஐ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெம்பரரி இஷ்யூ தான் ஃபிக்ஸ் பண்ணுதே தவிர ஜெனட்டிக் இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணாது. இப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்தே காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வந்து டிவி யூஸ் பண்ணாலோ இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலோ இல்லை 24 ஹவர்ஸும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாலோ நம்மளோட ஐ பவர் வந்து கூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். பட் அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஐ பவர் கூடுறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளோட ஜெனட்டிக் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல விட்டமின் டிஃபிஷியன்சியா இருக்கலாம். பட் அதிகமா ஸ்கிரீன் டைம் இருக்கிறனால அதோட சைடு எஃபெக்ட்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ட்ரை ஐ, கண்ணு ரெட்டிஷ் ஆகிறது, தலைவலி வர்றது எல்லாமே. பட் இருந்தாலுமே ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிக்கிறது நம்மளோட ஓவரால் ஐ ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கும். இப்போ வந்து என்னென்ன ஐ சர்ஜரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லேசர் ஐ சர்ஜரியே பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய நேம் சொன்னாலும் லேசர் ஐ சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 டைப் தான் இருக்கு. லேசர் ஐ சர்ஜரி அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருந்து கார்னியாவை ரிமூவ் பண்ணுறது தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பிஆர்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பட்ஜெட்டில் முடிகிற சர்ஜரி. லேசர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது பிஆர்கே தான். பிஆர்கேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம கண் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கண்ணு மேலே இருக்க ஃப்ளாப்பு, கண்ணில் இருக்க ஃப்ளாப் வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கார்னியா. மேலே இருக்க கார்னியா தோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவை கிடையாது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசரை பண்ணுவாங்க. இதை வந்து அப்படியே தின்னாகும்போது நம்மளோட பவர் வந்து கரெக்டாகும். இப்போ வந்து -5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே நல்லா குழி போட்டு இதை ஃப்ளாட் ஆக்கி 0 கொண்டு வருவாங்க. ஸோ லேசர் பண்ணி கார்னியாவை அப்படி ரிமூவ் பண்ணுவாங்க. லேசர் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக 0 பவர் உள்ள கான்டாக்ட் லென்ஸ் எடுத்து இதில் நமக்கு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. நம்ம கண்ணு ஹீலானோடனே அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஹீல் ஆகிருக்கும். நீங்கள் தொட்டால் கூட பெயின் இருக்காது. அப்புறம் இந்த பிஆர்கே பண்ண கொஞ்ச நாள் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து
ஃப்ளாப்பே ரிமூவ் பண்ணனால. பட் ஒன்ஸ் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு பெயினுமே இருக்காது, நம்ம வந்து நார்மலாக தான் இருப்போம். இதுவுமே வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாசிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம கண் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணில் இருக்க ஃப்ளாப்பை வந்து இப்படி கட் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல கார்னியாவை லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாப் வந்து இருந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃப்ளாப் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டனால பிஆர்கேல இருக்க பெயினோட இதில் பெயின் ரொம்ப நமக்கு கம்மி தான். இந்த ஃப்ளாப்புமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ப்ராப்பராக ஹீல் ஆயிரும். எந்த ஒரு ஸ்கேருமே நமக்கு தெரியாது. ஒரிஜினலாக கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபியூச்சரில் ஆயிரும். லாசிக்லேயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒன்று இருக்குது. அது பேர் வந்து கான்டோரா விஷன் லாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா லாசிக் தான். இதில் உள்ள ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஐ மேப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ஐ மேப்பிங் ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஐ பாலுங்கிறது வந்து நம்ம எல்லாமே ரவுண்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐ வந்து என்ன ஷேப்பில் இருக்குங்கிறதே தெரியும். பால் வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ பால் வந்து ஒரு மாதிரி கிராஸாக கோனிட்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்குன்னு அர்த்தம். அது நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். அதை ப்ராப்பராக மேப் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிடும். நமக்கு வந்து ஐ சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்தால் கூட இது வந்து ப்ராப்பராக ஜீரோ கொண்டு வந்துடும் நியர்லி. இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா கான்டோரா விஷன் லேசிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவதாக இருக்கிறது தான் வந்து சில்க் ஆர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸ்மைல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அட்வான்ஸ்டான மெத்தட் தான் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து நமக்கு பயம் கம்மியானதும் இதுதான். இந்த சில்க் ஆர் ஸ்மைலில் வந்து ஃப்ளாப்பை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிற வேலையே இருக்காது. ஒரு 2 to 3 mm வந்து லேசரில் இங்கே ஒரு கட் போடுவாங்க. உள்ளுக்குள்ளே கட் பண்ணி லேசர் பண்ணிடுவாங்க. லேசர் பண்ணதுக்கப்புறம் கார்னியா வந்து அழகாக உள்ளேருந்து இப்படி எடுத்துருவாங்க. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறது வந்து சில்க் ஆர் ஸ்மைலில் தான். சில்க் ஆர் ஸ்மைலோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கான்டோரா விஷன் லாசிக் மாதிரி அக்யூரேட்டான பாயிண்ட் ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு வந்து அதிகமாக சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்தால் இவங்க வந்து சில்க் ஆர் ஸ்மைல் வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் வந்து -3 வரைக்கும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சேஃபர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃபஸ்ட்டாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்மைல் ஆர் சில்க்கு போகலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்த விடவும் உங்களுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் விஷனில் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து கான்டோரா விஷன் லாசிக்கில் தான் தர முடியும். ஏன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பவரே பார்த்தீங்கன்னா நியர்லி 0 வைக்கிறோம். 3 மெத்தடுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து சிமிலராக தான் இருக்கும். உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் போங்க. இப்போ இந்த லேசர் ஐ சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்? ஸ்மைல் ஆர் சில்க் பண்ணுறதுக்கு வந்து 1,20,000 வரைக்கும் ஆகலாம். லாசிக் ஆர் கான்டோரா விஷன் லாசிக் பண்ணுறதுக்கு வந்து அரௌண்ட் 90,000 வரைக்கும் ஆகலாம். பிஆர்கே பண்ணுறதுக்கு வந்து ஒரு 45,000 வரைக்கும் ஆகலாம். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்தும் மாறும். பட் நான் சொல்கிற மாதிரி ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் தான். லேசர் பண்ணிவிட்டு ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிரும். அது வந்து நார்மல் பிஹேவியர் தான். லேசர் பண்ணுனா பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். லேசர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கண்ணில் வந்து ஐஸில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு அதை நம்ம கண்ணில் வச்சா எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பெயினுங்கிறது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லாவே தெரியும். பட் பெயினுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் மெத்தட்ஸை பொறுத்து அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சுத்தமாக இல்லாமல் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா பவர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிலே பண்ணாதீங்க. டாக்டரோட அட்வைஸ் படி போங்க. வந்து எவ்வளோ பவர் இருந்தால் லேசர் பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 தாண்டிட்டாலே பண்ணுறது பெஸ்ட்டு தான். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 5.5 மேலே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து லேசர் ஐ சர்ஜரி பண்ணது வந்து 100% வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு ஃப்ரீடமான ஃபீல் எனக்கு தந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக கான்டாக்ட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ஐ ட்ரைனஸ் அப்புறம் இரிட்டேஷன் எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைக் தான் ஓட்டிட்டு இருப்பேன். எப்படியாச்சும் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே காற்று போய் கண்ணை ட்ரை பண்ணிடும். வீட்டுக்கு வந்தோடனே எப்போண்டா லென்ஸை கழட்டலாம் அப்படின்னு இருக்கும். கழட்டினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்கும். இப்போ நான் வந்து கான்டாக்ட் லென்ஸோ இல்லை ஸ்பெக்ஸோ யூஸ் பண்ணுறேன். இதுவே வந்து எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து லேசர் பண்ணுறது வந்து எனக்கு வர்த்த அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸோ இல்லை கான்டாக்ட் லென்ஸோ யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா ஏன் வந்து ஒரு ஹியூஜ் மணியை லேசருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? பட் லேசர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீடம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வெக்கேஷனில் வந்து நம்மளோட கான்டாக்ட் லென்ஸ் மிஸ் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஸ்பெக்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சுனாலோ அந்த டைமில் நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம லேசர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. ஸோ சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளோட தான். மேக்ஸிமம் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேசர் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்ரெஷன் பற்றி பேஷண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. பட் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் எங்கே நம்மகிட்ட லேசர் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. பட்
ரெக்ரெஷன் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் டைப் ஆஃப் லேசர் ஐ சர்ஜரி. இது வந்து எந்த மெத்தடில் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணதுக்கப்புறம் பவர் கூடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. லேசர் ஐ சர்ஜரி வந்து நம்ம எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து அது பெனிஃபிட் தான். பவரே கூடினாலும் சரி, ரொம்பலாம் ஒன்றும் கூடாது. 100% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 10 to 15% கூடலாம். இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் வந்து லேசர் பண்ணுறதுக்கு பயம்தான். லேசர் வந்து பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, லேசர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு பயம்தான். லேசர் பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெலாம் எந்திரிச்சு பார்ப்பேன், நம்ம கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நான் பண்ணதுனால ஒரு 5 வருஷமாக ஃப்ரீடமாக இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பயமே ஒருவேளை லேசர் பண்ணி கண்ணு தெரியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி. லேசருக்கு பார்த்தீங்கன்னா 99.9% வந்து பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. லேசர் பண்ணி பிளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. யூடியூப்ல கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். இல்லை இந்த ஹோல் இன்டர்நெட்லையுமே நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எல்லா டாக்டரும் சரி, பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு வந்து லேசர் பண்ணதுக்கப்புறம் நல்ல கண்ணு தெரியணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டாக்டரோ இல்லை உங்கள் பாடியில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலோ பவர் வந்து ப்ராப்பராக கரெக்டாகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு -6 பவரோட போயிருக்கீங்க. லேசர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் வந்து 0க்கு வரணும். பட் 0 வராமல் ஒரு -1லையோ இல்லை +1லையும் நிற்க சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து இதோட நெகட்டிவ் சைடு. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 0.01% தான் சான்சஸ் இருக்குது. பட் லேசரில் பார்த்தீங்கன்னா 99.9% வந்து பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் கண்ணு எப்படி இருக்குது? பவர் வந்து கூடியிருக்கா? இல்லை இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் இந்த 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட டாக்டர்கிட்ட வந்து ஐ செக்கப்புக்கோ இல்லை ஏதோ பிரச்சனைக்கோ நான் போனதே கிடையாது. எனக்கு வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தான் தெரியுது. ஸோ டெக்னிக்கலாக ஒருவேளை பவர் கூடி இருக்கலாம், கூடாமையும் இருக்கலாம். பட் எனக்கு ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு நாள் கூட எனக்கு பவர் கூட்டின மாதிரி தெரியல. சர்ஜரி பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் விஷயம் வந்து எனக்கு இப்போவுமே இருக்கு. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து எனக்கு லேசர் ஐ சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இதே நான் வந்து யூடியூப்பில் அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் ஸ்பெக்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வந்து சும்மா யூடியூப் கிளிக் பைட்டுக்காக. அப்போ தான் வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோ ரீச் பண்ணோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னெல்லாம் பண்ணி ரீச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கலட்டிடலாம். இது உடஞ்சி போன ஃப்ரேம் தான், உள்ள கண்ணாடி கூட இல்லை. நான் இந்த வீடியோவில் வந்து பேசாத பாயிண்ட்ஸு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் யோசிக்காமல் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேசர் ஐ சர்ஜரி வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, ஃபியூச்சரில் இனிமேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பிளானில் இருக்கவங்களுக்கும் சரி, மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.